கர்த்தர் மகிமையுள்ளதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுகிறவன் இரக்கம் பெறுவான். கர்த்தர் மகிமையுள்ளதாக. இந்த வசனம் சொல்லும்போது இந்த பாவம் நான் ஒரு காரியம் இருக்குது, ஒரு பாவம் செஞ்சுட்டோம், நான் பாவம் செய்யலைன்னு இருக்குது வர அது கத்திரது ஒரு ஆசிரியர் பெற முடியாது, வாழ்வடைய மாட்டான் எதுவும் சொல்லுது. ஆனால் அதை முழுமையாக அறிக்கை பண்ணி செஞ்சு அதை முன்னெறிந்து விட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், தேவன் இரக்கம் பெறுவான். இந்த வேளையில் ஏதாவது வாழ்க்கையில பாவம், அநேக துணிகரமான பாவம், வெளியே சபையை வெளியே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம மறைமுக பாவமா இருக்கலாம். அப்படியே வாழ்க்கையில நம்ம பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலையில ஒரு விஷயம் கத்துட்டா நம்ம ப்ரே பண்ணுவோம். அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி விடணும். அதை நான் செய்யல, அந்த பாவம் நான் செய்யல, நான் உத்தமன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா கத்துட்டது இறக்கம் பெற முடியாது. இந்த வேலையில ஒரு விஷயம் எல்லா பாவத்தை அறிக்கை கேட்போம், தேவனுடைய இறக்கம் கேட்போம், தேவனுடைய மன்னிப்பு அவர் பயனுடைய மன்னிப்பு வேறு சொல்றது. கர்த்தர் கண்டிப்பா மன்னிப்பார், எல்லா பாவமும் மன்னிப்போம், எல்லா தேவ இறக்கம் தேர்ந்து வரும், தேவ இறக்கத்தை பெறுவோம். அந்த வீட்டில் சமாதானம் கொடுங்க. அநேக சமாதானத்துக்கு எதுவாக ஒரு குழப்பம், இது எல்லாமே பாவங்கள், துணிகரம், ஏதோ ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்போம், தேவ இறக்கத்தை பெறுவோம். இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அர்ப்பணிப்போம். எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை நம்ம சரி செஞ்சு வரும்போது, தேவனுக்கு பிரியமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை வரும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் காத்துக் கொள்வார். இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பல்லவத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார், அநேக ஜனங்கள் ஆயத்தப்பட்டு பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.